அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் யூ JFU. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் டேஸ்டியான தலப்பாக்கட்டி பிரியாணி திண்டுக்கல் ஸ்டைலில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 1/2 கிலோ மட்டன் எடுத்து நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு தண்ணி விட்டு நல்லா நம்ம கறி வேகிற அளவுக்கு விசில் வச்சு எடுக்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக மட்டன் ஒரு 2 விசில்லே வெந்துடும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. மட்டன் எத்தனை விசிலில் உங்களுக்கு வேகுமோ அத்தனை விசில் வச்சு நீங்கள் அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ குக்கரில் இப்போ நம்ம வச்சாச்சு, இது வெந்துட்டுருக்கட்டும். இதில் நான் வேறு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே நான் ஆட் பண்ணலை. வெறும் உப்பு மட்டும் தான், மஞ்சள் போட்டு கழுவின கறியில் உப்பு மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்ததாக ஒரு வானலில் இப்போ ஜஸ்ட் நம்ம சூடு தான் பண்ண போகிறோம், வறுக்க போகிறது கிடையாது. அதனால் நம்ம இதுக்கு தேவையான பிரியாணி மசாலாவுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இதில் சூடு பண்ண போகிறோம். ஸோ மல்லி சேர்த்துருக்கோம், அதுக்கப்புறம் பேலி, அதுக்கப்புறம் குருமா பூ, முந்திரி, இதெல்லாம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் டிஸ்பிளேயில் போடுறேன். கூட டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு எல்லா லிஸ்ட்டும் நான் கொடுக்குறேன். 1 கிலோ பிரியாணிக்கு எவ்வளோ பண்ணலாம் அப்படிங்கிறத நான் லிஸ்ட்டு கொடுக்குறேன். நான் இப்போ 1 கிலோ ஃபுல்லாக செய்யலை, கம்மியாக தான் நான் பண்ணியிருக்கேன். பட்டை, ஏலக்காய், மராட்டி மொக்கு, நட்சத்திரப்பூ, அதுக்கப்புறம் ஜாதி பத்திரி, இது எல்லாமே சேர்த்து லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் புதினா, மல்லி எல்லாம் ஒரு கால் கட்டு எடுத்து வச்சுருக்கேன். எலுமிச்சம்பழம் 1, அதுக்கப்புறம் ஜீரக சம்பா ரைஸில் பண்ண போகிறதுனால நான் ஜீரக சம்பா ரைஸை இந்த மாதிரி கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். 1 கிலோ கறிக்கு 1 கிலோ அரிசி போட்டாலும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக தக்காளி 200 கிராம் 1 கிலோவுக்கு, வெங்காயமும் ஒரு 4 பச்சை மிளகாயும் போட்டு 200 கிராம் அளவுக்கு நான் அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம சூடு பண்ண அந்த மசாலாவை பிரியாணி மசாலாவை அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக குக்கரில் ஒரு 100 ml அளவுக்கு நான் எல்லா எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா அந்த மாதிரி ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் அதில் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். ஸோ வெங்காயம் உங்களுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடுத்த இன்க்ரீடியண்ட்டை நம்ம ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த அளவுக்கு நமக்கு வதக்கி வந்திருக்குது. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கும் இன்னும் கொஞ்சம். அதுக்கு அடுத்ததான் நம்ம அடுத்த பொருளை நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ வெங்காயம் வந்தோடனே புதினா, மல்லி நல்லா கழுவிட்டு மல்லித்தலையை நல்லா ஆஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். புதினாவையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். போட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இந்த நேரத்தில் எதுக்கு வதக்குறோன்னா நம்ம கடைசியில் சாப்பிட்றப்போ ஒன்றா எடுத்து வைக்கணும், அந்த மாதிரி வராது. அதே மாதிரி 1 கிலோவுக்கு 100 கிராம்ஸ் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறப்பையும் கொஞ்சமாக நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கு அடுத்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா வரும். ஸோ தேவையான அளவுக்கு உப்பையும் நான் அதிலே சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. இதில் நம்ம இப்போது அரைச்சி வச்சுருக்க அந்த 200 கிராம் தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். நான் இப்போ எல்லாமே உங்களுக்கு 1 கிலோ அளவுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி 1 கிலோவுக்கு 150 ml அளவுக்கு நமக்கு தயிர் தேவைப்படும். அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. ஒன்றோட ஒன்று நல்லா பெரண்டுட்டு உங்களுக்கு எண்ணெய் கக்கி வரும். அந்த அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட போகிறோம். கூடவே நம்ம இந்த கறியும் சேர்த்துக்கிறோம். கறியில் நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சாலே அந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் நம்ம பிரியாணிக்கு மெஷர்மெண்ட்டு. கறியை மட்டும் தனியாக எடுத்து இதில் ஆட் பண்ணிவிட்டு பிரியாணிக்கு அரைச்சோம் இல்லையா